ஆலியிலிருந்து கல்பேஸ்வர் எல்லாமே ஆன் தி வே தான். பட் எனக்கு ஆலி ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே ஸ்டே கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நாள் கிளம்பி கல்பேஸ்வர். ஸோ ரோடு மாறியாச்சு, அந்த பக்கம் ஷார்ட்கட் போகுது. ரோடு நல்லா இருக்கனால அப்படியே போயிடுறேன். சைடில் இருக்கிற ரோடை பார்க்கல. ஸோ ரோடு சைடில் தான் போகுது. எப்போவுமே இதாக இருக்குது. ஏதோ ரூட்டில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஓகே, கூல். ஸோ அந்த வேலை வந்து இடம் தான். பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வாங்கிறதுனால லக்கேஜெல்லாம் ஆலியில் வச்சுட்டு இப்போது கல்பேஸ்வர் போகிறேன். ஸோ கல்பேஸ்வர் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். பஞ்சகேதாரில் எல்லா இடமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த இடமும் பியூட்டிஃபுல் தான். ஏன்னா நிறையா லோக்கல் பீப்புள், ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாக வர்றாங்க ஆளுங்களை தவிர டூரிஸ்ட்டாக வர்ற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான் அந்த இடத்த பற்றி. ஸோ இங்கே வந்து சிவனோட ஜடாமுடிக்காக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்றது தான் வரலாறு. ரோடு வந்து போட்டிருக்காங்க. முன்னாடி ரோடு கிடையாது. 3 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். இப்போ ரோடு இருக்கிறனால இது வந்து ஈஸி போகிறதுக்கு. ஆனால் எல்லாமே ஆஃப் ரோடாக தெரியுது. போப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வரும்போது மைண்டில் என்ன தாட்டு வந்துச்சுன்னா, அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ரோடு போட்டுட்ருக்காங்க, ஃபுல்லாக கல். எங்கிட்ட ஸ்லிப் ஆகும் என்ன ஆகுன்னே தெரியல. ஒரு பயத்தோடு தான் போனேன் அந்த டைமில். ஏன்னா இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுக்குறேன். அப்போது வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால என்னால் பேச முடியல. வண்டி ஓட்டுறதா பேசுகிறதாங்கிறதுல ஒரு கிளிப் எடுத்துக்குவோம், பேசுகிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு அந்த ரோடு போகிறதுக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரம் தொடங்குற இடத்துல வந்து கல்பேஸ்வரையுமே பெருசாக ரோடு கிடையாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். போகும்போது தான் ஏன்டா வந்தோங்கிற மைண்ட் செட் கூட வந்துச்சு. நான் தான் பார்க்குறோம்ல. ஓகே, கிராஸ் பண்ணி எப்படியாச்சும் போயிடணும். எஸ், கிராஸ்ட். அங்கே தெரியுது கல்பேஸ்வர். ஸோ கல்பேஸ்வர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது அகைன் உத்தரகாண்டில் பஞ்சகேதாரில் இருக்க கடைசி கோவில். சமோலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் வந்து இந்த கோயில் வந்து மற்ற கோயில் மாதிரி 6 மாதம் மட்டும் திறந்துருக்காது, வருஷம் ஃபுல்லாகவே திறந்துருக்கும். அர்கம் வேலி பற்றி இப்போது அதே மாதிரி தான். இந்த பக்கம் அழகாக இருக்கேட்டு இந்த பக்கம் ரூட் எடுத்தது அப்போது வந்து. ஸோ சிவபெருமானோட ஜடா அதுக்காக டெடிகேட் பண்ண கோவில். அதனால் ஜடேஸ்வரனும் ஒரு பேர் இருக்குது இந்த கோவிலுக்கு. அண்டு உத்தரகாண்ட்
இமயமலையில் தான் இந்த கோவில் இருக்குது. மகாபாரத்தோடு தொடர்புடையது. வரலாறு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கிறது. அங்கே இருக்க மக்கள் அவங்களுக்கு பெருசாக வேறு என்ன ஒர்க் பண்ணுற சோர்ஸே அதான். இதர் ஹோம் ஸ்டே இல்லை ஒரு ஹோட்டல் ஜஸ்ட் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா சாமியார்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் எப்போவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் உத்தரகாண்டில் போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் வேறு லெவலு. இப்படி ஒரு அழகான இடம் இன்னும் அங்கே ஸ்டே பண்ணாமல் வந்துட்டோமேனு இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் முடிச்சுட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸான இடத்துல தங்கணுங்கிறது தான் மைண்டு. அதனால் எங்கேயுமே நான் ஸ்டே பண்ணல, அங்கேயும் ஸ்டே பண்ணல. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சைடு பார்க்கும்போது. டிஃபிகல்ட்டாக கேதார்நாத், மத்மேஸ்வர், ருத்ரநாத் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டாக இது ஒன்று இருக்கும்போது அப்பா கஷ்டமானதெல்லாம் முடிச்சிட்டோம், லாஸ்ட்டு ஒன்று அப்படின்னு நினச்சா. ஆனால் ரோடு ரொம்ப சேலஞ்சிங்காக வந்துடுச்சு இதில். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நீ முடிச்சிடுவ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரோடு சேலஞ்சும் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டேன். Kedar finish. ఎత్తుతుండి బెల్లు प्रसाद ना जाना बस हाथ दो ना हाथ दोनों चल हाथ दोनों
தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. இன்னொன்று வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ரோடு வழியாக இல்லாமல் அந்த இமயமலை வழியாகவே ட்ரிப் பண்ணி வரலாம். அது எல்லாமே அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணதாக ஒரு டாக். ஆனால் இப்போ என்னங்க, இப்போ வந்து அப்படி யாரும் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி தான் லொக்கேட் ஆகிருக்கும். இது கல்பேஸ்வர் கோயிலோட வரலாறு. கல்வெட்டை செதுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே வந்து எவ்வளோ ஆல்டிடியூடு, இங்கேருந்து எல்லாம் எவ்வளோ தூரம் அப்படின்றது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அதோட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. மேபி அகெயின் சான்ஸ் கிடச்சா இந்த ஒரு 1 வீக்காச்சும் தங்கிட்டு வரணும். ரொம்ப அழகாக இருக்குது இடம், போகவே மனசில்லை. இந்த ரோடு ஏன் சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொன்னேன்னு இப்போ புரியுது. இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். என்ன தான் அவங்க இது ரெடி பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் லேண்ட்ஸ்லைடாக தான் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது. போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்படியே டவுனாக போகிறனால பிரேக் போட்டாலும் பிடிக்கல, அது மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான். லைக் இவ்வளோ சேலஞ்சிங்காக போயிட்டு முடித்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா ஒரு தட்டி வர சேலஞ்சு தான். நீங்கள் எப்படி தான் இங்கெல்லாம் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு தாட். ஏன்னா ரொம்ப கஷ்டமானது இருக்குது இது சொல்லப்போனால். அங்கங்கே மழையை படைஞ்சு போட்டுட்ருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இட்ஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி பஞ்ச் கேதார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். அன்எக்ஸ்பெக்டட். நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ அந்த வகையில் ஐம் சீரியஸ்லி பிளஸ்ட். நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு மூமெண்ட்லாம் திரும்ப பார்க்கும்போது, அதை எடிட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். பட் ஒர்த்தான ட்ரிப்பு, ஒர்த்தான கிளிப்பு, ஒரு லைஃப் லாங் மெமரிஸ்